அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கடும் வறட்சி, நீர்த்தேக்கங்கள் வற்றுவதற்குள் களமிறங்க ஜனாதிபதி அவசர உத்தரவு. பகிரங்க மன்னிப்பு கோரினால் அர்ச்சுனா, நாடாளுமன்றத்தில் கடைசி உரை எனவும் அறிவிப்பு. பண்டத்திரிப்பு ஆலயத்தில் பேதரிச்சு லேசரொலியால் 400 பேருக்கு கண் பாதிப்பு, அவசர நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை. புகையும் நிரப்புச் சட்டியும் உள்ளே புகுந்த உறுப்பினர், மானிப்பாய் பிரதேச சபையில் பரபரப்பு. நாடாளுமன்றத்தில் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் தட்டி கழிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவாகி வந்தவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய தவறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய இறுதி உரையின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2021 ஆண்டில் எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பல் இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எரிந்ததால் நாட்டில் கடல் சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நாட்டுக்கு சட்டபூர்வமாக கிடைக்க வேண்டிய பில்லியன் கணக்கிலான அமெரிக்க டாலர் இழப்பீட்டுத் தொகையும் அதிகார தரப்பினரின் முறையற்ற தலையீடுகள் காரணமாக மிக குறைந்த தொகையாக குறைக்கப்பட்டுள்ளது. இதுவே நாடாளுமன்றத்தில் ஆற்றும் கடைசி உரையாக இருக்கலாம் என குறிப்பிட்ட அவர், சபை நடவடிக்கைகளின் போது அல்லது தமது பேச்சினால் யாருடைய மனமாவது துன்பட்டிருந்தால் அல்லது அவையில் கண்ணியத்துக்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு சபை உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிணித்துவம் சட்ட நடவடிக்கைக்கான கோரிக்கையும் கடந்த கால போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் உண்மையான குரலாக நாம் நாடாளுமன்றத்தில் இயங்குவதாக குறிப்பிட்ட அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நீதியும் நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அத்துடன் நாட்டில் பொருளாதார சீரழிவு மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்திரிப்பு பெரியவுளவு பிரான் பெற்ற முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற சம்பவத்தில் அதிக செலவுள்ள செயற்கை ஒளியின் வெளிப்பாட்டினால் ஏற்படக்கூடிய கண் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கண் வைத்திய நிபுணர் மலரவன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தனது மருத்துவ அறிக்கையில் இந்த விடயத்தை அவர் வெளியிட்டுள்ளார். தனது மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை இரவு 9 மணி வரையும் 400 தாண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரும் 385 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 400 கடந்துள்ளது. கண்களில் எரிச்சல், சிவத்தல், வெளியல், பார்வை மங்குதல் ஏற்பட்டால் சுயமாக மறைந்து போனாலும் கண்களில் தேக்காமல் உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு கண் வைத்திய நிபுணர் டாக்டர் மலரவன் கேட்டுக்கொண்டுள்ளார். குறித்த ஆலயம் ஏற்கனவே நீதிமன்ற பொறுப்பில் உள்ள நிலையில் இந்த லேசர் ஒளியை பயன்படுத்திய நபர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்துக்கு தீவிர கவலை தெரிவித்துள்ள தென்கலைய ஆதீன ஸ்தவத்திரு அகத்தியரடிகர், சைவ திருக்கோவில் விழாக்களில் அதிக வெளிச்சம், பார நிகழ்வுகள், களியாட்டங்கள் மற்றும் அதீதமான வேடிக்கைகளை முற்றுமுழுதாக நிறுத்துமாறு ஆலய அலங்கார சபைக்கு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் தற்போது வரை பலர் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப சீட்டுகளை அளிக்கின்றது குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு உறுப்பினர் ஒருவர் எரிய நெருப்பு சட்டையுடன் திடீரென்று உள்ளே நுழைந்ததால் சபை அரங்கில் பெரும் பரபரப்பும் ஆர்வமும் ஏற்பட்டது. பிரதேச சபை தவிசாளர் கந்தையா ஜெயசூரின் தலைமையில் நேற்று மாதாந்த அமர்வு இடம்பெற்ற போதே பிரதேச சபை உறுப்பினர் பகீரதன் இவ்வாறு நெருப்பு சட்டியுடன் உள்ளே நுழைந்து தனது வினோதமான எதிர்ப்பை பதிவு செய்தார். சபைக்குள் வெளியே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கல்லுண்டாய் குப்பை மேடானது அடிக்கடி தீப்பற்றி எறிகிறது. நேற்று கூட அந்த குப்பை மேடை எறிந்துள்ளது. அங்குள்ள பொலித்தீன் மற்றும் பெம்பஸ் போன்ற கழிவுகள் எரிவதனால் அந்த வழியாக நச்சுப்புகையால் அந்த பகுதி மக்களுக்கு கடுமையான சுவாச நோய்களும் சுகாதார பிரச்சனைகளுக்கும் உள்ளாகி வருகின்றார்கள். யாழ் மாநகர சபை இந்த விடயத்தை மிகவும் பொறுப்பற்ற முறையில் செயற்படுகிறது. இந்த பிரச்சனை குறித்து பல திணைக்களங்களிலும் சபையிலும் பேசப்படும் ஊடகங்களிலும் வெளிவந்தும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. தினமும் அனுபவிக்கின்ற நரக வேதனையை அடையாளபூர்வமாக உணர்த்துவதற்காகவே நான் நெருப்புச் சட்டியுடன் சபைக்குள் வந்தேன் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை 1654 உயிரிழப்பு வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளது.
போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WBJ சேனதீர இதனை தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் மொத்தம் 1749 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் கடுமையான சாலை விபத்துகளில் காயமடைந்த 4556 பேர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சிறிய அளவிலான விபத்துகளில் காயமடைந்த 7295 பேர் சிகிச்சை பெற்றுள்ளார்கள். இதே காலகட்டத்தில் வாகனங்கள் உட்பட சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட 3132 விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களில் 577 பேர் பாதசாரிகளாகவும் 617 பேர் உந்துருளி ஓட்டுநர்களாகவும் 122 பேர் உந்துருளிகளின் பின்னிருக்கையில் பயணம் செய்தவர்களாகவும் 119 பேர் ஈருளி ஓட்டுநர்களாகவும் 139 பேர் வாகன ஓட்டுநர்களாகவும் 173 பேர் பயணிகள் மற்றும் பொது போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பானவர்கள் என்றும் பிரதி காவல்துறை மா அதிபர் WBJ சென்னதீர தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலாவின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் அவருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவை நீடிக்க வேண்டாம் என அவரது மனைவி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். ஆகஸ்ட் 20 தேதியிடப்பட்ட கடிதத்தில் செலவை நீதிமன்ற கண்காணிப்பில் விளக்கமறில் காவலுக்கு மாற்றி அவருக்கு தேவையான சிறப்பு மருத்துவ சிகிச்சைகளை தொடர்ந்து வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக உணர்வு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்த பின்னர் சாலாவின் உடல்நிலை மோசமடைந்ததாகவும் ஜூன் 7 வரை இலங்கை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஜூன் 27 இருதய சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார். தொடர்ந்து இருதய பிரச்சினைகள் காரணமாக இருதய கருவி பொருத்தப்பட்டதாகவும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். இந்த சிகிச்சைக்கு பின்னர் சாலாவுக்கு தொடர்ச்சியான சிறப்பு மருத்துவ கண்காணிப்பு அவசியம் என்றும் தேசிய மருத்துவமனையிலிருந்து மீண்டும் காவலுக்கு மாற்றுவது அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். எனவே தற்போதைய தடுப்பு காவல் உத்தரவை மாற்றி விளக்கமறியல் காவலுக்கு மாற்றி தருமாறும் சாலாவின் மனைவி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். அத்துடன் சாலா அல்லது அவரது குடும்பத்தினர் விசாரணை இடையூறு செய்யவோ தடையிடவோ மாட்டார்கள் என்றும் அதிகாரிகளுடன் முழுமையான ஒத்துழைப்பு தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். கடுமையான வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவில் ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இதனையடுத்து எலினோ காலநிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. நீர் பயன்பாடு கட்டுப்பாடுகள் அவசியமானால் நீர்த்தேக்கங்கள் முற்றிலும் வெற்று வரை காத்திருக்காமல் பாதிக்கப்பட்ட சமூகத்தினருடன் கலந்துரையாடி முன்கூட்டிய முறையான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் வறட்சி காலத்தில் குடிநீர் உணவு பிரச்சினைகள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மீளும் வரை அவர்களுக்கு பேராளர் மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அக்டோபரில் எதிர்பார்க்கப்படுகின்ற மழையை கொண்டு நீர்த்தக்க நீரை எதிர்பார்த்திராமல் வைத்திய நிலங்களை முன்கூட்டியே தயார்படுத்த வேண்டும் என்றும் இதற்கு பாசன அமைப்புகளின் புறணமைப்பு பணிகள் விரிவுபடுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவதால் மின் உற்பத்தி பாதிக்கப்படாமல் இருக்க மூலோபாய ரீதியான மின் உற்பத்தியை பராமரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்படுகின்ற நன்னீர் மீன்பிடி சமூகம் தோட்டத்துறை மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள வனவிலங்குகளுக்கான நீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. வாகன ஓட்டிகளின் அலட்சிய போக்கு காரணமாக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான வுட்லர் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களின் போது வாகனங்களுக்குள் வைக்கப்படுகின்ற பெருமதிமிக்க ஆவணங்கள் மற்றும் ஏனைய உடைமைகளும் திருடப்படுவதாக தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் வேறு வேலைகளில் ஈடுபடும் போது வாகனத்தில் என்ஜினை இயக்க நிலையிலேயே விட்டுவிட்டு செல்வது அல்லது சாவியை வாகனத்திலேயே விட்டுவிட்டு செல்வது குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமைகிறது. சில நொடிகளில் அவர்கள் வாகனங்களை திருடிச் செல்கிறார்கள். வீடுகளில் பிரதான கதவுகள் பூட்டப்படாமல் இருக்கும் தருணங்களில் வாசலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படுவதாகவும் புகார்கள் கிடைத்துள்ளன. வணிக வளாகங்கள் அல்லது மக்கள் நடமாடம் மிகுந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்தும் போது அங்கிருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அல்லது ஊழியர்களிடம் தகவல் தெரிவிப்பது அவசியம். இரவில் வெளிச்சமில்லாத தனிமையான இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும். வாகனங்கள் ஏதாவது திருடப்பட்ட உடனடியாக 111 அல்லது 118 என்ற போலீஸ் அவசர உதவி இலக்கத்துக்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இலங்கையில் அன்னாசி பழங்களை முதல் முறையாக பாகிஸ்தான் சந்தை ஏற்றுமதி செய்வதற்காக பொதியிடும் பணிகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை பாகிஸ்தானில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானியகம் மற்றும் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானியகம் உட்பட
பல பிரிவுகளின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அன்னாசி பழங்களுக்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு நிலவுவதுடன் அவர்கள் ஆண்டுக்கு சுமார் 10 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அன்னாசி பழங்களை இறக்குமதி செய்கின்றார்கள். தற்போது தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மட்டுமே பாகிஸ்தானுக்கு அன்னாசி பழங்களை ஏற்றுமதி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி கதடிப்பாய் பகுதியில் நேற்று மதியம் திடீரென பரவிய பெருந்தீயினால் பல ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகியுள்ளது. கதடிப்பாய் பகுதியில் அமைந்துள்ள பல ஏக்கர் பரப்பளவை கொண்டு தரிசனத்திலிருந்து காய்ந்த பொருட்கள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக பரவியதால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வீடுகள் மற்றும் வயநிலங்கள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன. சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து பல மணி நேரம் தீவிரமாக போராடி தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.